காட்ட பாத்தியா காரணம் என்ன எனக்கு ஒண்ணு தெரியாது நீ அந்த தொலைல நில்லு ராயங்களா நீ இந்த தொலைல நில்லு தம்பி அந்த தொலைல நில்லு போடா ஏய் இது என்ன கோடு செல்முடி கோடா சேலமர கோட்தான் இருவருமாக எங்கே சென்றீர்கள் என்ன நடந்தது தங்களிடத்திலே விடுபட்டு நாட்டுக்கு வேட்டுக்கு சென்று வருவோம் என்று சென்றோம் அல்ல மாயில் பெற்றதாயே. ஆமா நான் செல்லும் திருவாயிலேயே அந்த காலகத்திலே மானுக்காக வளர்த்திருந்தோம். சரி அதிலே ஒரு பெண்மான் ஒன்று வந்து சிக்கியது. மானு ஓடலாம் ஓடலாம் ஓட தப்பி பக்கத்துல வாக்கா பாக்கியா இல்லடா ஆறு என் பிள்ளை எவ்வளவு தூரம் ஒரு நீர்வாடை ஒன்று ஓடியது. ஓ மஞ்சள் ஆடை நீரோட நீர்வாடை ஒன்று ஓடியது. அந்த நீரை கவனித்து எல்லாம் மஞ்சள் நீராக இருக்கிறது. என்னடா தம்பி மஞ்சள் நீராக வருகிறது. இந்த நீரெல்லாம் மஞ்சளாக இருக்கிறது. என்னடா தம்பி காரணம் என்று கேட்டேன். நீ கேட்டியா ஆமா அதுக்கு அவரு கேளு. டேய் என்ன அங்க பாக்குற சொல்லு என்னடா மஞ்சள் அவரு கேட்ட உடனே என் மந்திரம் சக்தியாலே பார்த்த உடனே மடக்காவக தூரம் அந்த நீர்வாடை ஓடி வருகிறது. இது எங்க கட்ட வருகிறது கேட்டான் ஆரியப்பட்ட ரத்தம் வருகிறது. ஓஹோ அப்படின்னு இதாம்மா நான் சொன்னேன். இதுக்கு மேல அண்ணன் கேளு. ஏய் காத்தமுத்து ஆரியப்பு பட்டணம் வந்தால் யாரடா சமாச்சாரம் என்னடா இவ்வளவு மஞ்சளாக இருக்குது அவள் பெயர் என்னடா என்று கேட்டாய். ஆரியப்பட்ட கேட்டவுடனே அந்த 1000 பெண்கள் எல்லாம் குளிக்க முடியாத ஜலமாகப்பட்டது. அந்த ஜலம் மஞ்சளாக ஓடி வருகிறது. ஆரியமலை குளிக்கிற ஜலம் ஓடி வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஜலமே மஞ்சளா இருக்கிறார். இந்த ஜலமே மஞ்சளாக இருக்கிறது. சின்ன அவள் எப்படி எல்லாம் அழகாக இருப்பாரோ அறியாது. அந்த பெண்ணாலை நான் பார்க்க வேண்டும். நீ என்ன செய்வாயோ தெரியாது. அவரிடத்திலே என்னை கொண்டு போய் சேர்ப்பித்து விடடா அப்படி என்று என் தம்பி சின்னார் சென்றேன். நீ கேட்ட ஆமா அவன் மூளை குழம்பு போய் நிக்கிறாயம்மா. அவன் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாத குளறான். இப்ப மாதிரி சரியா குளருவான். பிள்ளை என்ன பண்ண ஒரு செல் கண்டே ஒரு வாக்கி அந்த ஜலத்திலே விடுத்தேன். இதுக்கு மேல நடந்தது எனக்கு தெரியாது. நான் சேல்கண்ணையாக சென்றாரு. அங்கு இருப்பதெல்லாம் பெண் மீன்கள். நான் ஒருவன் தானே ஆண் மீன். அவள் அறைய சென்று குலாவும் தருவாயில் அவள் குளித்து கொண்டிருந்தாலே அம்மா அவள் ஓரிடை மயிராகப்பட்டது சிந்து என் செதிலே மாட்டிக்கொண்டது. தம்பி சின்னார் உயிர் போகுதடா என்று நான் கத்தினேன். அதன் பிறகு அவனுக்கு அதன் பிறகு என் பிள்ளை எப்படி உயிரான உயிர் போகுதுன்னு சொன்ன உடனே அண்ணனுக்கு ஆபத்து வந்து விட்டு என்று என் மந்திர சக்தினாலே நான் ஒரு செங்கலுடன் உருவெடுத்து என் காலாலே அதை பத்தி வெளியே கொண்டு வந்து என் மூக்காலே கொத்திட்டம்மா அந்த மயிரை மூக்காலே கொத்திட்டு அண்ணன் முனைய பிடிச்சா நான் அடிய பிடிச்சேன். அண்ணன் முனைய பிடிச்சாருடா பாசத்துல சொல்றேன். பாசத்துல என்ன அண்ணனா அரியா புள்ள தாண்டா அடாப்படாமா. பருவ வயசு வந்து போச்சுன்னா அண்ணங்கிற மரியாதை தரணும். தம்பி பாட்டு அனுமையா பாடா தெரியும்.